நம்ம இலக்கியா எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனச்சாங்களோ, அது எல்லாமே இப்போ பக்காவாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி, தாக்ஷாயினி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து கௌதம இப்போ வலையில சிக்க வச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இலக்கியாவுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. கௌதம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கறதுக்குள்ளேயே, நம்ம கௌதம இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஜெயில்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, லாக்அப்லயே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. நம்ம கௌதம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்போ அங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியோட பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா உண்மை எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் இப்போ இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி, அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட பிளான் இது அப்படின்ற ஒரு விஷயம் அழகாவே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த பைரவி, வெங்கட்ராமன் இவங்க இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு நம்ம கௌதம பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வைக்கவே கூடாது. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம வெளிய எடுக்க முடியாம தவிக்க போறாங்க. யார் எடுக்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இலக்கியா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம வெளியவே எடுக்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம கௌதம் நான் ஆஃபீஸ்க்கு போனா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நெனச்சனோ, அது எல்லாமே ஒவ்வொன்னாவே நடந்துட்டு இருக்கு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே கௌதம பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிங் போதே தவிர யாருமே ஃபோன் எடுக்கிற மாரியே இல்ல. நம்ம இலக்கியா கௌதம எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புடிச்சு வேக வேகமா கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆஃபீஸ விட்டு அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா, கௌதம அரெஸ்ட் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனா அங்க போறதுக்குள்ளேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இப்போ மாஸ்டர் மைண்ட யூஸ் பண்ணி நம்ம கௌதமோட கேபின்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா இருக்கு. அந்த கேமராவோட ஃபுட்டேஜ பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கௌதம ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. ஆனா இப்போ நம்ம இலக்கியா நேரா கௌதம பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் அப்படி அந்த நிலைமையில அப்போ அந்த லாக்அப் குள்ள பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே நம்ம இலக்கியா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நேரா போனதும் கௌதமோட கைய புடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியா கௌதம் என்ன மன்னிச்சிருங்க கௌதம். நான் தான் உங்கள ஆஃபீஸ்க்கு போக சொன்னேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி, அதுக்கப்புறம் அந்த தாக்ஷாயினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மைய சொன்ன உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடக்கணும், என்னோட இத பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியா நான் ஆதாரத்த கொண்டு வந்துட்டேன் கௌதம். உங்கள நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதாரத்த போலீஸ் கிட்ட குடுக்குறது மட்டும் இல்லாம, இப்போ அடுத்ததா டிஎஸ்பி அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம பார்த்தீங்கன்னா லாக்அப்ல இருந்து வெளிய எடுக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ அந்த எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.